ராகியை ஊற வச்சு அரைச்சு ஆப்பமா சுடலாம். இது எத்தனை பேருக்கு இந்த ரெசிபி தெரியும் தெரியல. ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான ரெசிபியை பார்க்கணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்த்தலாமா? தேங்காய் பால் செய்யறதுக்கு தேங்காய் மட்டும் அரைக்க வேணாம். தேங்காய், ஏலக்காய், கிராம்பு, வெல்லம் இதெல்லாம் போட்டு அரைச்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட. நெக்ஸ்ட் டைம் உங்க வீட்ல இது மாதிரி தேங்காய் பால் செஞ்சு கொடுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆப்பமாவு அரைக்கிறதுக்கு காலையில ஊறப்பட்டாச்சு. 1 டம்ளர் ராகி, 1/2 டம்ளர் இட்லி அரிசி, ஒரு கையில உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் போட்டு 2-3 தடவை நல்லா கழுவி தண்ணி ஊற்றி வச்சிருங்க. ஒரு 8 hours நல்லா ஊறட்டும். இந்த ராகி நீங்க முளைக்கட்டி கூட அரைக்கலாம். அதுவும் நல்லது தான் உடம்புக்கு. கம்மியா இருக்கனால மிக்சிலேயே போட்டு அரைச்சிக்கிட்டாச்சு. அரைக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கிட்டேன். இந்த ஆப்ப மாவு புளிக்க வச்சு அதுக்கப்புறம் தேவைக்கப்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆப்பத்தை ஊற்றி எடுத்துட வேண்டியதாங்க. எனக்கு ஆப்பம் நடுவில் மொந்தையா இருக்கக்கூடாது, அதனால நல்லா சுத்திடுவேங்க. இதில் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றப்ப அட ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் ஆப்பம் இது மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது மாதிரி ரெசிபி வீடியோக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.